விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. ஸோ இப்போ சிங்க்ரானிசிட்டி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள். அதாவது சிங்க்ரானிசிட்டினா சில விஷயம் நமக்கு ஒரு அர்த்தம் மாதிரி நமக்கு வாழ்க்கையில் சொல்லும். இந்த விஷயத்த பண்ணு, இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்னு நமக்கு இந்த காஸ்மோஸே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒன்று இருக்கும். அது ஒரு மேஜிக் மாதிரியோ இல்லை ஒரு நம்ப முடியாத விஷயம் மாதிரி இருக்காது. அது ஒரு ஹோல்சமாக இருக்கும். அவங்க ரொம்ப வருஷமாக யோசிக்காத ஒரு ஃப்ரெண்டை நினைப்பீங்க. அடுத்த 5 நிமிஷமாக கால் பண்ணுவான். இந்த ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான பதில் யாரோ ஒரு ஆள் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் சைடில் யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு போவார். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆகிருக்கலாம். அதை பற்றி நம்ம பொறுமையாக ஒரு எபிசோடு பேசுவோம். சிங்க்ரானிசிட்டி என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றுச்சுன்னு. அது அதிகமாக கொஞ்சம் நம்புகிறவன். அப்படி கொஞ்சம் நாளாக வராமலே இருந்துச்சு. அப்படியே ஒரே மாதிரி ரொட்டீனான வாழ்க்கை போயிட்டு இருந்ததுனால ஒரு புக் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். புக்கு பேர் மறந்துருச்சு. அதில் அந்த அம்மா ரொம்ப டென்ஷனாக வாழ்க்கையில் போயிட்டுருக்கு, கடுப்பாக இருக்குது, டெய்லி ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பேனிக்கு, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போடணும், நம்மளை பற்றி நம்ம காட்டிக்கணும், நம்ம என்ன வாழ்கிறோங்கிறது மற்றவங்கள்ட்ட சொல்லணும், ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம இருப்பு எல்லாருக்கும் காட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு மாதிரி ஒரு புலம்பலாகவே அந்த புக்கு போய்ட்டு கடைசியில் நான் நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அது நெகட்டிவ் கெப்பாபிலிட்டின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் போயிட்டாங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் ஞாபகமாகவே இருந்துச்சு. அடுத்து வேறு ஒரு புக்கில் வேறு ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து ஒரு அடுத்த 1/2 ஹவருக்குள்ளேயே திருப்பி இந்த வார்த்தையை திருப்பி வர ஆரம்பிச்சேன். நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி. என்ன ஒரே வார்த்தை 2 முறை நமக்கு படிக்குது. அந்த வார்த்தையை நோட் பண்ணிப்பேன். அது என்னோடய தனிப்பட்ட பழக்கம். நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு சிங்க்ரானிசிட்டி மாதிரி பட்டுச்சு. இந்த வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னா, ஜான் கீட்ஸ் ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதும் பொழுது அவருக்கு இந்த குணம் இருக்குது அப்படின்றாங்க. நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி. அவர் நீங்கள் உலகம் இருக்கும் 500 வருஷம் கழித்து நீங்கள் உலகத்தில் எல்லாருமே பேசப்படுற ஒரு ஜீனியஸாக வாழ்கிறாருன்னா அவருக்கு இந்த குணம் இருக்குது அப்படின்னா. நெகட்டிவ் கெப்பாபிலிட்டி அப்படின்னா இந்த உலகத்தோட மிஸ்ட்ரி, டவுட்டுகள், அன்சர்டினிட்டியோட வாழ பழகிக்கிட்ட மனம், எல்லாத்துக்கும் ஒரு வேலிடான ஒரு பதில் இருக்கணும் அப்படின்னு தேடி அரித்து அந்த பதிலுக்காக அலையிற நேரத்தை வீணடிக்காமல் அந்த மிஸ்ட்ரியோடைய அந்த உலகத்தை வாழ கற்றுக்கிற ஒரு மனம் கொண்டவர் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லவர். அதனால தான் அவருடைய கதைகளில் குறிப்பிட்ட ஒரு கொள்கை அப்படின்னு எந்த கதையிலையுமே இல்லாமல் எல்லா விதமான கதாபாத்திரங்களும் எல்லா விதமான நாயங்களோடையும் ஒரு மல்டிபிள் குரல்கள், எல்லா பக்கமும் ஒரு கதை இருக்குங்கிற மாதிரி அவரால் எழுத முடிஞ்சுது. அதாவது ஒரு நல்லவன் கெட்டவங்கிற ஒரு சார்பான ஒரு கதையாக இல்லாமல் எல்லாருமே மனுஷங்க தான், அவங்கவுங்க சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆக்குது அப்படிங்கிற ஒரு ஷேடுகளை அந்த வாழ்க்கையை பன்முகத்தன்மையோடு பார்க்க முடிகிறதுக்கு அவரோட நெகட்டிவ் கேப்பபிலிட்டி காரணமாக இருக்குது. அதனால தான் எல்லாருமேலே ஒரு எம்பத்தி, ஒரு யூனிவர்ஸ் லவ் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஜீனியஸுக்கு எடுத்துக்கிட்டால் நான் இந்த குணத்தை சொல்கிறேன், ஜான் கீட்ஸ் சொல்கிறார். அதுக்கப்புறம் வேறு ஏதோ பேச போயிடுறாரு. ஆனால் அவர் எழுதின இந்த ஒரு வார்த்தை மட்டும் இங்கிலீஷில் புதுசாக டேர்ம் ஆகுது. அதிகமாக நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லி படிக்கும்பொழுது தான், லேர்ன் டு அக்செப்ட் அண்ட் லிவ் வித் த மிஸ்ட்ரீஸ் அன்சர்டனிட்டிஸ் இன் அவர் லைஃப் அண்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்றாங்க. ரேதர் தேன் சர்ச் ஃபார் எ வேலிட் ஆன்சர் த்ரூ ரீசனிங் அப்படின்னு வருது. இது என்னன்னா, இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்கும். எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் தடையாகவே இருந்துச்சு. நான் இவ்வளவு தான் நான் வாழ்க்கையில் அந்த மிஸ்ட்ரி மொமெண்டோ வாழ்க்கையை பார்த்து வாழணும், இன்றைக்கி என்ன இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பாட்காஸ்டாக சொல்லி இப்போ இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் நம்ம சரியான வழியில் தான் போகிறோமா அப்படின்னு நம்மளை செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேலிடான ஒரு பதில் ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிற பழக்கம் வந்துருச்சு. ஒரு விஷயம் நான் புதுசாக பண்ண போகிறேன்னா, இது வேலை பார்த்துருக்கா, இது ஆல்ரெடி இருக்கா, இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாகவே இருந்தாலும் இந்த இன்னொரு மனசு ரீசனிங் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படி அரிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படும் நமக்கே.
அது இல்லாமல் அந்த அந்த அன்சர்டினிட்டியோடையே அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து முன்னாடி போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை பற்றி யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த அழுத்தத்தை வந்து இந்த ஜென்ரேஷனை பார்த்துருப்பீங்க, புதுசாக இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்துருப்பீங்க. அதாவது எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஒரு ஆமோதித்தலை எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதை அப்படியே விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்போ யாராலும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெளிவான ஒரு பிளானு, ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது சரியாக இருக்குதா, சரியாக போகுமா அப்படிங்கிற ஒரு ரீசனிங்கான செக்கிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறது, இப்போ ஏதோ ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டை நம்ம அன்றைக்கே நம்ம கேட்டிருக்கணும். ஒரு படம் வருது அன்றைக்கே அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஒரு விஷயம் வருது அது சரியாக தப்பா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம உடனே வந்திருக்கணும். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு கருத்து ஒன்று இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு சராசரியாக பொறுமையாக அதோட ஸ்பீடிலே போய்க்கலாம், அதுவே ஒரு பதில் வருமே அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் இப்போவே நீ ஒரு பதில் கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அழுத்தத்தை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க. என்னங்க இது கூட தெரியலையா, என்னங்க அதுவும் தெளிவாக ஒரு முடிவோடு நீ இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. சரியான ஹோட்டலில் தான் சாப்பிட்றீங்களா, சரியான ட்ரெஸ் தான் நீங்கள் வாங்குறீங்களா, இந்த பாட்டு தான் நீ கேட்கணும், இது வந்து ஒரு இது எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இது நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் இதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வரையறைகள், ஒரு அட்டவணை, அது ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே, ஒரு டேபிள்குள்ளே, ஒரு பேட்டர்னுக்குள்ளே, ஒரு கட்டமைப்புக்குள்ளே, ஒரு சிஸ்டம்குள்ளே, ஒரு ஆர்டருக்குள்ளே நம்ம வந்து போகிற மாதிரி அமைஞ்சிருது. இதுதான் நான் வந்து இதை வந்து அதை அப்படியே விடுறதுக்கான ஒரு விஷயம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம நெட்ஃப்ளிக்ஸில், ஹாட்ஸ்டாரில், ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் நீங்கள் உட்காந்து நீங்கள் படம் பார்க்கும்போது சரியான படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு அந்த படம் ஓடுற டைமிங்கை விட அதிகமான டைம் நம்ம வந்து சர்ச் தெரிவிக்கிட்டே இருந்திருப்போம். கரெக்டான படம் பார்த்துடணும்னு எனக்கு அந்த பழக்கமே இருந்திருக்கு. சரியான படத்தை சூஸ் பண்ணுறதுக்காகவே நான் 1 hour நான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். மனசில் என்ன ஓடும்னா, தெரியாமல் ஒரு தப்பான படத்தை போட்டுட்டோம்னா நீங்கள் நாளே வீணாகிடுமே அப்படின்னு இருக்கிற அந்த ஃப்ரீ டைம், எந்த ஃப்ரீ டைமுக்காக பிளான் பண்ணணும் அந்த ஃப்ரீ டைம் எனக்கு தேடுறதுலே போயிடும். அதில் ஒரு ப்ளஷர் இருக்குது, நம்ம சரியான திசையை நோக்கி தான் போகிறோமா. இதைத்தான் பிரச்சனையாகவே நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வந்து பேசுது. நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் சரியாகவே இருக்கணும், சரியான டேஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரில் அது வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஹார்டாக்கிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்காவது நீங்கள் ஒரு டிவியை ஆன் பண்ணி உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் போயிட்டு முதல்ல ஒரு தம்ப்நெயில் அனுப்பி நீங்கள் வந்து படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு பாட்டு வருது, சரியான பிளேலிஸ்ட்டுக்காக எத்தனை மணி நேரம் நீங்கள் ஸ்பாட்டிஃபை நோண்டுறாளா நீங்கள் இருந்திருக்கீங்க? சரியான ஃபோல்டர், எனக்கு இந்த ஃபோல்டரில் இன்றைக்கி இந்த பாட்டை தான் கேட்கணும், தெரியாமல் இந்த பாட்டு வந்துட போதுன்னு எத்தனை பேர் வந்து அந்த கையாட்டிக்கான வாழ்க்கையை அந்த ஆர்டரில் போட்டு அந்த அரிக்கிறது எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? எனக்கு தியேட்டர் போனால் எனக்கு இந்த சீட்டு தான் வேணும், இல்லைனா படம் பார்க்குற அனுபவமே போகணும், படம் எடுத்தோடனே எனக்கு இந்த செகண்டு தான் நான் பார்க்கணும், நான் இந்த வண்டியில் தான் நான் வரணும், எனக்கு இத்தனை மணிக்கு தான் நான் போகணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு ரீசனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற பழக்கம் இருக்கும்போது அதை நம்ம வந்து எனக்குமே இந்த பாட்டு கேட்கும் போதில் அந்த பழக்கம் உண்டு. காலையில் வண்டியில் போகும்போது கேட்குறேன்னா அதுக்குன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் ஒன்று இருக்கணும், தப்பாக ஏதாவது பாட்டு வந்துட போகுது. ஏன்னா போகிறதே அந்த ஒரு 20 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடுவோம், அந்த கேப்புக்குள்ளே எவ்வளோ டைம் இருக்குது. ஸோ நான் அதை விஷுவலைஸ் பண்ணுறேன். இந்த 20 நிமிஷத்தில் ஒரு 5-6 சந்து தாண்டுவோம், 2 மரம் தாண்டுவோம், ஒரு ஏரி தாண்டுவோம், பார்க்கு தாண்டுவோம், மெயின் ரோடு ஒன்று வரும், இதுக்குள்ளே இந்த பாட்டெல்லாம் கேட்டு இந்த அனுபவத்தை நம்ம வாச்சிக்கலாமேன்னு அந்த இருக்கிற அந்த நேரத்தை நான் டிசைட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு ப்ளேலிஸ்ட் ஒன்று போட்டு பார்த்து இன்றைக்கி இது பண்ணலாமான்னு தினமும் நான் எப்படி வாழணுங்கிறத, அது நல்லாவே தான் வாழ்ந்துருவோம், நல்லா வாழ்ந்துடணும்ல அப்படிங்கிற படபடப்பில் சரியாக இருக்கணும்னு அதுவே எனக்கு ப்ரெஷராக போக ஆரம்பிக்கும். வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது தப்பான பாட்டு தான் ஓடனா இன்றைக்கி அந்த மூடு கெட்டுருமோன்னு பிரேக்கை போட்டு நின்று பாட்டு மாற்றுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன தான் இப்போ செய்யணும் அப்படின்னா, நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டை நீங்கள் போடுங்க, அதில் ஒரு தப்பான பாட்டு கூட வரட்டும், அந்த ட்ராவல் அன்றைக்கி அந்த பாட்டு கேட்டுகிட்டே போங்க அப்படிங்கிற ஒரு டேக் இட் ஈஸி மனசு தான் இப்போ இங்கே வேணும் அப்படின்றாங்க.
ஸோ நீங்கள் டிவியை ஆன் பண்ணி என்ன படம் ஓடுதோ அப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. சரியான படத்துக்கு நம்ம மனசை போட்டு வருத்தி நம்ம தொல்லை பண்ணி தேடி போடுறதுக்கு சுமாரான படமாக இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த ஃப்ளோவில் அதை பார்த்துட்டு போகிறது கூட இப்போ யாரும் செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளாக வாழ்கிறவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபேமிலியில் வருவாங்க, அப்படியே ஒரு டிவி ஆன் பண்ணுவாங்க, இன்னொருக்கு பார்ப்பாங்க, அப்படியே போய் தூங்கிடுவாங்க. நமக்கு வந்து சரி இவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்துடலாமேன்னு தோணும். அதுவே எவ்வளோ பெரிய வரம்னு அவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து வாழ்க்கையில் வந்து இதை கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. இப்போது யாராவது ஒருத்தவங்க வந்து உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்கன்னா, ஏன் கோபமாக இருக்காங்க, என்னவாக இருக்கும், நம்மளே வெறுத்தாங்க, நம்ம என்ன பண்ணோம், அப்படி தான் ஆச்சான நமக்குள்ளே யோசிச்சு அது எப்படி ஒருத்தங்க நம்மளை வெறுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே ஒரு யோசனையாக ஓடும். சார் நம்ம எவ்வளோ நல்லவு பண்ணியிருக்கோம், நம்ம மேலே அப்படி கோவப்பட என்ன இருக்குது, இந்த அரிப்பு, இந்த ஒரு ரீசனிங்கான ஜட்ஜ்மெண்ட்டு, அப்படியே அவங்க அதுக்கான காரணமே சொன்னோம். சார் நான் போய் எப்படி படணும், உனக்கு என்ன, அதாவது நம்ம மீது வெறுப்பே வந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தான் நம்ம வாழ்க்கையை கெடுப்பாகுது. ஆனால் உங்களை விரும்புகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது போலாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை ஈஸியாகிடுது. ஆமாம் என்ன ஆமாம் ஓகே மேலே கோபமாக இருக்காங்க, வெறுக்கிறாங்க, சரி ஓகே நம்ம கையில் அது இல்லை, அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மனசு இங்கே யாருக்கு இல்லை. அது எப்படி என்னவாக இருக்கும், ஏன் கோபமாக இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், என்ன ஆச்சு, தப்பாயிட்டேனா. ஒவ்வொரு முறையும் நம்ம மேலே வெறுப்பு யார் மேலேயும் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ முறை நம்ம பொய்யா நல்லவங்களா வாழ்கிறோம் நீங்களாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். இங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இந்த பீப்புள் ப்ளீஸிங்காக இருக்கலாம், கூட இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்காத விஷயத்தில் ஆமான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம். எங்கே நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களோ, அவங்க மனசு கஷ்டப்படுதோன்னு இது சொல்லாமல் கிளம்ப வந்த கெஸ்ட்டுக்கு அவங்க போகிற வரைக்கும் அவங்களுக்காக பொய்யா சிரிச்சிட்டு ஜோக் சொல்லிட்டு அவங்களை என்டர்டெயின் பண்ணுற வேலையை பார்க்கலாம். சில பேர்லாம் பார்ப்பேன், யார் வந்தால் என்ன போனேன், நான் என் வேலையை தான் பார்ப்பேன்னு அவங்க பாட்டு வேலையை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிலாம் தோணும். இந்த சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிறது இருக்கிற கஷ்டமான விஷயம் ஜெயகிருஷ்ணன் சொல்லுவார். அது வந்து எனக்கு வந்து உண்மையும் இருக்கல, அது வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கையும். ஆரம்ப டைமில் வந்து ஆர்வக்கோளராக அதாவது காலேஜ் முடித்த டைமில் வந்து எனக்கு இப்போ நம்ம பாட்காஸ்ட்டில் பேசி இவ்வளோமே எனக்கு எதுவுமே தெரியாத காலங்கள் இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஸ்கூலில் என்ன ஒரு ரூல்ஸும் சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டுமே படிச்சுட்டு இதுதான் உண்மை, இதுதான் அறிவு, இதுதான் நாட்டோட அமைப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருந்துட்டு போவோம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்று ஆரம்பிப்போம். அந்த வயசில் இந்த நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி வேலை அந்த வேலை செய்யுது. அந்த வயசில் ஆர்வ கோளாறில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் உங்கள் மைண்டில் லோட் ஆகணும். நீங்கள் எனக்கான பாதை இதுதான், எனக்கான எழுத்தாளர் இவன் தான், எனக்கான டைரக்டர் இவன் தான், எனக்கான படங்கள் இது தான், எனக்கான இசையோட டேஸ்ட் இது தான், எனக்கு இந்த ராகம் தான், வெஸ்டர்ன் தான், எனக்கு இந்த ஜானர் தான் பிடிக்கும், எனக்கு ராக் தான் பிடிக்கும், கிளாசிக்கல் தான் பிடிக்கும், ரேப் தான் பிடிக்கும், எனக்கு வந்து இந்த நாட்டோட வரலாறு தான் பிடிக்கும்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு வரணும்னா உங்களுக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உள்ளே வாங்கியிருந்தால் மட்டும்தான். அந்த ஆர்வ கோளாறில் வந்து ஒரு நெருப்பு வந்து ஒரு பேப்பரை எரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் உள்ளே வாங்கி 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 அது ஒரு அன்லிமிட்டட் டீவியேஷனாக போயிட்டே இருக்கும். அது ஒரு டைமில் நின்று இல்லை இதெல்லாம் உனக்கு வேணாம், இது உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு வாழ்க்கைக்கு நீங்கள் பிடிச்ச ஒன்றை தேர்ந்தெடுக்கணும்னா பிடிக்காத நூறு நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையோட ஆரம்ப டைம்லேயே அதை பார்த்துறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது உங்களோட சொந்த விருப்ப வெறுப்பில் இருக்கணுமே தவிர மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருந்துடக்கூடாது. சில சமயம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான ஒரு கிஃப்டாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் பாட்காஸ்ட்டோட ஜேர்னி அப்படி தான். நான் பாட்காஸ்ட் ஒரு ஃபார்மேட்டாகவே நான் வந்து கருதலை அப்படிங்கிறது நான் உண்மையிலே ஒத்துக்கிற ஒரு பச்சையான உண்மை. என்ன ஆடியோவில் தானே பேச போகிறதுல என்ன இருக்குது. ஏன்னா நான் வீடியோவில் இருந்து வந்தவன், யூடியூப்பில் வந்து வீடியோவாக இருந்துட்டு காமெடியாக இருந்துட்டு முகத்தை காட்டி வந்தவன். என்ன ஆடியோவில் என்ன இருக்குது, ஸ்பாட்டிஃபைலாம் யார் என்ன கேட்க போகிறா, அதில் என்ன பெருசாக வியூஸ் வந்துட போகுது, இப்படி தான் நான் சும்மிக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். அது உண்மை தான் அது. ஆனால் அது வந்து நான் வீடியோவில் இவ்வளோ வருஷம் பண்ணதை விட அந்த கொஞ்ச நாள் எனக்கு எவ்வளோ பேரை எனக்கு கொண்டு வந்து வாழ்க்கையில் சேர்க்கும் அப்படிங்கிறத நான் அந்த ஜேர்னிக்குள்ளே நுழையும் பொழுது தான் எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப அசால்ட்டாக லாக்டவுனில் உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னு உலகம் தள்ளும்போது பண்ணி பார்க்கும்போது தான் இது எனக்குனே வந்த ஒரு கலையோ எனக்குனே வந்த ஒரு விஷயமோன்னு எனக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்குது. இல்லை
இதெல்லாம் ஒரு சின்னது, நான் போய் ஆடியோவில் பேசுகிறதா? அன்றைக்கி நீ என் மனசு யோசிச்சிருந்து இந்த ரீசனிங்கில் வந்து நான் ரீசனிங் நானே எனக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளே வராமல் இருந்திருந்தா இன்றைக்கி இவ்வளோ எபிசோடு உங்கள் கூட நான் இவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேனாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு, உங்களுக்கு எது நல்லா வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இதையே நீங்கள் கம்மியாக கூட இந்த மொமெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். நான் போய் இதெல்லாம் பண்ணணுமான்னு. ஆனால் அந்த விஷயம் உங்களுக்காகவே இந்த வாழ்க்கையில் அமைஞ்சதாகவே இருக்கலாம். ஆனால் ரொம்ப தீவிரமாக நான் நம்புகிறேன். நான் உங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட்டு ஒன்று உலகத்தில் இருக்குது, கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் பார்க்கும்போது கேபர் வாசிக்கு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். அது ஒரு வரம், அது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, மற்றவங்க உனக்கு ஏதோ ஒன்று இருக்குடா, ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து உங்களுக்கான பொறுப்பு. நீங்கள் அதிலிருந்து தரப்பட்டதை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு அது கிஃப்டாக கொடுக்குறது அவங்க பொறுப்பு. அதை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அந்த தவறை நான் உங்கள் மேலே தான் சொல்லுவேன் அப்படிம்பார். ஸோ அதுதான், அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். உங்களுக்கு தோண்டு போக வைக்காது, ஒரு சோகம் வராது, கடுப்பாகாது, கோபம் வராது. இந்த நைட்டு தாண்டிட்டு மறுநாள் நம்ம வாழ்ந்துடலாங்கிற உத்வேகத்தையும் வில் பவரையும் எது உங்களுக்கு கொடுக்குதுன்னா, நான் இதுக்காக தானே வந்திருக்கேன், இது ஒன்று செய்கிறேன்ல, இது என் மனசை தொடுதில்ல, இது எனக்கு ஒரு காரணமாக இருக்குல்ல, நான் இதுக்காக தான் வந்தேன் மாதிரி எனக்கு தோணுதில்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட்டாவது வச்சுக்கிங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு தேடல் உங்களுக்கு இருக்கணும். இப்போது நீங்கள் அந்த அர்த்தமான வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னா உங்களுக்கு இது பாட்காஸ்ட்டு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று கடுப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று இல்லைன்னு தோணுதுன்னா உங்களுக்குன்னு என்ன எழுதி வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் தேடாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் உங்களுக்கு பணம் வரணும்னு தேவையில்லை, புகழ் வரணும்னு தேவையில்லை, எல்லோரும் கேட்கணும் கூட தேவையில்லை. அதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு தோணும், இதுக்கு தான் நீ வந்திருக்கடா அப்படி. நான் இந்த ஃபோனில் இந்த பாட்காஸ்ட்டை பேசுகிற ஒவ்வொரு செகண்டும் அதை நான் உணர்வேன். ஒருவேளை இப்படி நம்ம பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோமோ, அது வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் இல்லை, அது ஒன்று நமக்காக இருக்கேன்னு சொல்லி கற்றுக்கணும். வாழ்க்கையில் ஒன்று வேணும். அது உறவாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், கலையாகவும் இருக்கலாம், நட்பாகவும் இருக்கலாம். அதுதான் இங்கே வந்து முக்கியம். ஸோ நீங்கள் ரொம்ப ஆர்வக்கோளாராக நீங்கள் எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு வயசு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இல்லைங்க எனக்கு வந்து மியூசிக்கில் வந்து எனக்கு வந்து ஹிப்ஹாப் வந்து வேலை செய்யலை, கிளாசிக்கல் மியூசிக் தான். இல்லைங்க எனக்கு ராக்கு தான், எனக்கு வந்து ஸ்பெயினோட இசை பிடிச்சிருக்கு, எனக்கு அரேபிய இசை பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அடித்து உங்களோட டேஸ்ட்டை நீங்கள் சொல்லணும்னா, நிறைய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு பிடிக்காதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கணும். எனக்கு அது செட் ஆகலைன்னு, அப்போது என்னங்க இது நல்லா இருக்குமேங்க அப்படின்னு யாராவது சொல்லும் போது எனக்கு அது செட் ஆகலைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமும் அந்த நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு எழுதி வச்சதை அங்கே தான் நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வருது. அங்கே வந்து எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் அதுக்குரிய பாதையில் அதை நீங்கள் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வந்து எப்போ உதவும்னா, இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு லூப்பில் தான் இருக்குது, ஒரு வட்டம் மாதிரி. ஒரு வட்டம் இருந்தால் தான் ஒரு சென்டர் இருக்கும். உங்களுக்கு ஒரு சென்டர் வேணும், உங்களுக்கு சுற்றி வட்டம் போட்டுப்பீங்க. இப்போது நீங்கள் நாளைக்கு காலையில் எந்திரிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வட்டம் ஒன்று காலையில் ஆரம்பிக்கும். அந்த வட்டம் வந்து காலையில் வந்து ஒரு டைம் வச்சுக்கிட்டு பல் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகும். அது உங்கள் வேலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் நண்பர்கள் வீடாக இருக்கலாம், இல்லை உங்கள் காதிலோட பேசுகிறதா இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், நீங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம், இல்லை ஒரு பிடி சாராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு என்ன மாதிரி ஒரு யூடியூபராக இருக்கலாம், ஃபிலிம் டைரக்டராக இருக்கலாம், எதுவாகனா இருக்கலாம். ஒன்று வச்சுப்போம், அந்த இடம் ஒரு விஷயத்தை நோக்கி போகும், அங்கே ஒரு ஆட்சிப்பு இருக்கும், திருப்பி வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த வட்டத்தை மறுபடியும் நம்ம தொடருவோம். இது வந்து நமக்குள்ளே ஒரு வட்டம் இருக்கும், அது ஒரு மையப்புள்ளியை வந்து உருவாக்கும். இது வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சேஃப்டி ரீஜனுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த ரீஜன்லேருந்து உடச்சிட்டு ஒரு முறை அப்படி அந்த வட்டத்தை பிரேக் பண்ணிட்டு ஒரு டீவியேஷன் பார்த்து எடுக்கிறதுங்கிறது நமக்கே நிறைய ஆச்சரியத்தை, நிறைய ஒரு மேஜிக்கல் சர்க்கிளை நமக்கு வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த ரைசோம் அப்படிங்கிற டெலியூஸ் அப்படிங்கிற ஃபிலாசபர் ரைசோம் வாழ்க்கையை வந்து ஒரே லீனியராக போகிற ஒரு டைரக்ஷன் ஆரோ மாதிரி வாழாமல் ஒரு வேர் மாதிரி, ஒரு வேர்லேருந்து அடுத்த வேர்னு பிரான்ச்சஸ் ஆகிற மாதிரி எங்கள் வாழ்க்கையை
ஒரு நான்-லீனியர் டைரக்ஷனில் எது ஆதி எது அந்தம்னு, எது தொடக்கம் எது முடிவுன்னு தெரியாதபடி நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ த வேர்ல்டு இஸ் இன் த ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இன் பிட்வீன் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் பீயிங் அப்படிங்கிறதுக்கும் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம். அறிவு அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் உங்களோட இன்மை, உங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆத்மாங்கிறதுக்கும் வித்தியாசம். அதுதான். நீங்கள் நிறைய உலகத்தில் இருக்கலாம், அத்தனை புக்கையும் நீங்கள் மனசில் தெரிஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் மனனம் பண்ணி ஒரு நாலேஜாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற தெளிவு இல்லைன்னா அது இருந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த விஷயம் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை எப்படி நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஏஞ்சிட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த முடிவும் வைக்காமல், நாளைக்கு எதுலாம் நடக்குதோ அதோட போக்கில் நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட லேசாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணி முதல்ல எந்த பாட்டு வருதோ அதை அப்படியே ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிங்க. அது நீங்கள் 1000 முறை கூட அந்த பாட்டை கேட்டிருக்கலாம். திருப்பி வர பாட்டு உங்களுக்கு பிடிக்காத பாட்டு கூட இருக்கலாம். அது எங்கள் அலுவலகம் போகிற வரைக்கும் நீங்கள் போய் பாருங்கள். அதோட ஃப்ளோவிலே நீங்கள் இருக்கும் பொழுது அது எவ்வளவு லேசாக அவங்க மனசை ஆக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை போட்டு யோசிச்சு அரிச்சு இன்னும் நடக்க போகாத விஷயத்துக்கு நம்மளாக ஒரு 1000 பதில்கள் தேடி இப்படி தான் இருக்கும் நம்மளே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் உலகம் அதுக்கு அது ஒரு பதில் வச்சுருக்கோம். அதை நீங்கள் தரதான் போகுது. ஒன்று எஸ் இல்லை நோ, அதுதான் கொடுக்க போகுது. ஸோ நெகட்டிவ் கேப்பபிலிட்டி நீங்கள் இருக்கும் பொழுது அந்த அன்சர்டனிட்டி அது என்னென்னு தெரியல, அந்த டவுட்டோடையே நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடலாம். இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற தெளிவான முடிவு இல்லாமல். இது ஷேக்ஸ்பியர் அவரோட பிளேயில் அதை ரொம்ப அழகாக அதை ஏற்றுக்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க எல்லாருமே அப்படின்னு ஜான் கீட்ஸ் சொல்ல வர்றார். ஒத்திலோவில் இயாகோங்கிற வில்லன் ஏன்டா ஹாம்லெட்டை ஒத்திலோவை அவ்வளோ டார்ச்சர் பண்ணேன், ஏன்டா அவன் குடும்பத்தையே அழிச்சேன்னா தெரியல அப்படிம்மா, உங்களுக்கு நான் சொல்ல முடியாது அப்படிம்மா. கடைசியாக நமக்கு தெரியாது ஏன் இயாகோவுக்கு அவ்வளோ பொறாமல் ஒத்திலோ மேலேன்னு. ஆனால் நமக்கு அது கதை அது படிக்கும்பொழுது நமக்கு தேவையுமே படாது. அது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ப வச்சுருவார் ஷேக்ஸ்பியர். ஸோ இது நெகட்டிவ் கேப்பபிலிட்டின்றாங்க. ஸோ ஒரு விஷயம் நமக்கு புரியல மர்மமாக இருக்குன்னா அந்த மர்மத்தோடு இருந்துக்கலாம். அந்த அன்சர்டினிட்டி தான் வாழ்க்கை, மச் டூ அபவுட் நத்திங், அந்த தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஷேக்ஸ்பியர் உணர்ந்துட்டார் அப்படின்னு ஒரு தெளிவு அவர்கிட்ட இருக்கிறனால தான் அவர் கதைகள் பல வருஷம் கழிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இந்த கிளாரிட்டி தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. எனக்கெலாம் புக்கு கிடைக்கலாம் போனேன்னா எனக்கான புக் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப தேட ஆரம்பிப்பேன், அப்சசிவாக தேடுவேன். 4 புக் சூஸ் பண்ணேன், 4 3 ஆக்குவேன், 3 2 ஆக்குவேன். என்னை கேட்டால் இன்றைக்கி என்கிட்ட 300 தான் இருக்குது, 300 ரூபாய்க்கு ஒரு சரியான புக்கை வாங்கிடணும்னு கடைக்காரங்களை என்னப்பா பண்ணுறீங்க விளையாடணும்னு திட்டி அனுப்புகிற அளவுக்கு நான் கடைகளாக இருந்திருக்கேன். நம்மளோட தேர்வு சரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் நம்மளை எவ்வளோ தூரம் அரிக்கும் அப்படிங்கிறத நானே பர்சனலாகவே பார்த்துருக்கேன். ஸோ வெரிஃபிகேஷன். எங்கள் அப்பா சின்ன வயசில் அவருக்கு இது ஓசிடி இருந்துச்சான்னு தெரில, கிச்சன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாருன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கான்னு ஆஃப் பண்ண சுவிட்ச் மேலே வரல வச்சு பார்ப்பார். நான் சின்ன வயசில் அது எல்லோரும் பண்ணுற ஹேபிட்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். நானும் ஒரு முறை ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொரு முறையும் அதை ஆஃப் பண்ண சுவிட்ச் மேலே கை வச்சு ஆஃப் ஆகிருக்கலான்னு எனக்குள்ளேயே கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். இது எங்கள் அப்பாவுக்கு ஓசிடி இருந்திருக்குன்னு எனக்கு அப்போ தெரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எல்லாம் ஒரு முறை ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூட்டை அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்கங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். ஸோ இந்த பைக்கை லாக் பண்ணிட்டு 10 முறை பார்ப்போமே பைக் லாக் ஆகிருக்கான்னு. சில பேர் போயிட்டு திருப்பி ஒரு பைக்கை ரொம்ப ஆட்டிட்டு போவாங்க. இதுதான் எல்லாமே சரியாக இருந்துரும்ல அப்படின்னு நம்ம உலகத்தை கேட்போம். அதெல்லாம் இல்லை அப்படின்னு உலகம் சொல்லும் போது தான் வலிக்கும். நான் அதெல்லாம் பார்த்துக்க மாட்டேன், என் வேலை இல்லை. ஸோ ரெண்டுமே இருக்குடா, உனக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது உலகம் சொல்லும் போது தான் நமக்கு உலகத்தோட நீதி நமக்கு புரியும். அது மனிதர்கள் போன்ற இரக்கமற்றது அப்படின்னு. ஸோ ஷேக்ஸ்பியர் இந்த குணத்தை இது உங்களுக்கு அவரோட கதாபாத்திரம் எல்லார் மேலேயுமே உங்களுக்கு அவருக்கு ஒரு எம்பத்தி இருக்கும், ஒரு கம்பேஷன் இருக்கும். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் ஷைலாக் ஒரு ஜூ, ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டவன். அப்போது ஜூ இங்கிலாண்டில் தான் பேண்டு. அவங்கள ஒரு கெட்டோவில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இப்போ பேசிக் உரிமைகளாக இருக்காது. அவங்கள யாரும் பழகக்கூடாது, இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அந்த மாதிரி மோடில் தான் இருப்பாங்க.
ஆனால் முதல்ல அந்த மெச்சர் ஆஃப் வெனிஸில் எழுதும் போது நீங்கள் வந்து ஜூவை வந்து நீங்கள் நல்ல ஒரு கேரக்டராகவோ எதுவும் நீங்கள் காட்ட முடியாது. ஏன்னா அங்கேயும் சென்சார்ஷிப்லாம் உண்டு. ஸோ ஒன்று எப்போதும் போல் வில்லன் ஆக்குறாரு, கிளீஷேவாக ஒரு வட்டி கொடுற ஒரு ஆளாக காட்டுறாரு. ஷைலாக்கோட பொண்ணு ஓடி போயிடுது, ஷைலாக் வந்து கோவப்படுறாரு, கோவத்தில் இருக்கார். என் பொண்ணு ஓனது கூட இப்போ எனக்கு பரவாயில்ல, என் காசு இது எடுத்துகிட்டு போயிருச்சே அப்படிங்கிற டயலாக்லாம் எப்போதும் போல் கிளீஷேவாக ஜூக்கில் சொல்கிற ஒரு கஞ்ச பசங்க அப்படிங்கிற ரேசிஸ் ஜோக்கெல்லாமே இருக்கும். ஆனால் அது அந்த டைமில் இங்கிலாந்தில் ரைட் பண்ண எல்லா பிளே ரைட்டரும் எல்லோரும் பண்ண விஷயந்தான். ஆனால் மெச்சர் ஆஃப் வெனிஸில் மட்டும்தான் ஷைலாக் வந்து இவர் பசானியா கிட்ட பேசும்போது, எனக்கும் ஒன்றை மாதிரி தானே வலிக்கும், எனக்கும் ஒன்றை மாதிரி தானே அழுவ வரும், என் உடம்புல கீரல் வந்தால் எனக்கு தானே ரத்தம் வரும், ஏன் எனக்கும் ஒன்றை மாதிரி அழுவ வராதா அப்படின்னு முறை ஷைலாக் வந்து நானும் ஒன்றை மாதிரி ஒரு மனுஷன் தானே அப்படின்னு ஒரு ஜூ சொல்கிறான். இந்த கம்பேஷனை ஷேக்ஸ்பியரில் மட்டும் தான் எழுத முடியுது. மிகப்பெரிய ஒரு கெட்டவனாக ஒருத்தனை காட்டினாலும் நானும் ஒன்றை மாதிரி ஒரு மனுஷன் தான் ஒரு இடத்துல வந்து ஷேக்ஸ்பியரோட வில்லன்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க. ரிச்சர்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு கூன் விழுந்த ஒரு மனுஷனாக இருப்பான் ரிச்சர்ட் 3. அவன் வந்து எல்லாரையும் வெறுப்பான், பெரிய வில்லனாக இருப்பான், அந்த இது குடும்பத்தையே அழிப்பான். அவன் வந்து கெட்டவன். ஷேக்ஸ்பியரை பற்றி ஃபுல்லாக ஒரு நாள் பாட்காஸ்ட் போகிறேன். மிகப்பெரிய ஒரு ஷேக்ஸ்பியரோட ஃபேன் நான். நீங்கள் ஸ்கூல் புக்கெலாம் படித்து காண்டாயிருப்பீங்க அந்த ஆள். ஆனால் ரொம்ப ஷேக்ஸ்பியர் வந்து 30க்கு மேலே ரசிக்க வேண்டிய ஒரு ஆள். ஸ்கூலில் தந்துருக்கூடாது. அது ஒரு நாள் தெளிவாக எவ்வளோ அழகாக நீங்கள் ஷேக்ஸ்பியரை புரிஞ்சிக்கலாம் ஒரு பாட்காஸ்ட் போகலாம். இந்த ரிச்சர்ட் 3ல வந்து அவன் அவ்வளோ கூன் விழுந்த ஒரு ஆள் வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி கொலைலாம் பண்ணி ஆட்சிக்கு வர்றதுக்கு பண்ணுவான். ஆனால் மொதல் சீன் வந்து ஓப்பனிங் மோனாலாகவே வந்து ரிச்சர்ட் 3 வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் செவரு பின்னாடி. இவனோட அண்ணன் ஃபேமிலி, ராஜாவாக இருக்க ஃபேமிலிலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேமரா பார்த்து ரிச்சர்ட் பேசுவான், எனக்கு இவங்களெல்லாம் பார்த்து பொறாமல் இருக்குது, ஏன் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றவான். எனக்கு இவங்க சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கல, எனக்கும் சந்தோஷமாக இருக்குது பிடிக்காது அப்படின்றவான். ஸோ அவன் சொல்ல வர வார்த்தையே இவ்வளோ தான். இதுக்கு மேலே அவங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறதுன்னு மாதிரி நமக்கு இருக்கும். எனக்கு யாரும் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவன் அதுக்கு மேலே ஷேக்ஸ்பியரை வந்து அவனை ஆராய்ச்சி பண்ண மாட்டார். அடுத்த பதில் சொல்லுவான், நான் கூணு, கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும்போது எனக்கே வெறுப்பாக இருக்குது, ஸோ எனக்கு வர சந்தோஷம் யாருக்குமே வரக்கூடாது, எல்லோரும் சோகமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கொலைகளை பண்ண ஆரம்பிப்பார். இதுதான் வந்து நெகட்டிவ் கேப்பபிலிட்டியோட இது. ஏன் நான் கெட்டவன் அவ்வளோதான், என்னப்போ நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற முறையில் வந்து ஷேக்ஸ்பியரோட வில்லனுங்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சுடுங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு தத்துவம் இழை வந்து எல்லாரோட பிளேலையும் ஓட ஆரம்பிக்கும். ஷேக்ஸ்பியரில் அப்பா யாருன்னு தெரியாத பையன் ஆட்டோமேட்டிக்காக இது கெட்டவனாக தான் இருப்பான் அப்படின்னு வந்துடும். எனக்கு சேர வேண்டிய உரிமை வரல அப்படிங்கிறதுனா ஸோ ராஜாக்கள் எல்லாமே ஈகோவாக இருப்பாங்க. கிங் லியரில் வந்து ராஜா பதவியை விட்டு இறங்குனதும் தன்னை ராஜா நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் த்ரோனுங்க பவருங்கிறது அது போனதுக்கப்புறம் வேலை செய்யாதுங்கிறது லியருக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே ஷேக்ஸ்பியர் வந்து அனலைஸ் பண்ணார். துரோகம்னா என்ன, காதல்னா என்ன, தோல்வினா என்ன, அது வந்து ஒரு எபிசோடு வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஷேக்ஸ்பியர் ஏன் அவன் ஒரு மாமேதியாக கருதப்படுகிறான் 500 வருடங்களுக்கு அப்பால் அப்படி என்பதை தெளிவாக பார்க்கலாம். இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி வந்து போயட்டுங்களுக்கு இருக்கும், கவிஞர்களுக்கு இருக்கும். கவிஞர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஒரு அழகு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கவிஞன் பார்ப்பான். அவன் வேலையை நீங்கள் கவனிக்காத விஷயத்தை கவனிக்கிறது தான். ஒரு கவிதை எப்போ உங்களுக்கு முடியலாம் தூக்கி அடரா ஒரு கவிதைன்னு தோணுதுன்னா, இதை நான் அந்த உலகத்தில் கவனிக்கவே இல்லையே, இவன் கவனிச்சிருக்கான், ஆனால் அது உண்மை தானே அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் தான் கவிதை. அது உங்களுக்கு அப்படியா இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது கவிதை இல்லை. ஆனால் ஆமாம் இல்லை, இதை நான் பார்க்க தவறிட்டேன் பாரு அப்படிங்கிறது தான் கவிதை. இந்த அப்சர்வேஷன் தான், இந்த ஒரு ஆச்சரியம் தான், இந்த உலகத்தோட கம்பேஷன் தான், ஒன்றோட ஒன்று இன்டர்கனெக்ட் ஆகி ஒன்றை ஒன்று நம்பி சார்ந்து இருக்கிற இன்டர் டிபெண்டன்ஸ் தான் உலகம் அப்படிங்கிறது புரியும் பொழுது தான் ஒரு கவிஞன் உருவாகிறான், ஒரு கலைஞன் உருவாகிறான். இது வந்து உலகத்தோட அத்தனை அண்ட சராசரமும் ஒன்றோட ஒன்று எதுவும் மேலே இல்லை கீழே இல்லை, ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு புரியும் பொழுது தான் கவிதை அங்கேருந்து உருவாகுது, ஒரு கதை உருவாகுது, ஒரு மித்து உருவாகுது, ஒரு பிளே உருவாகுது, ஒரு சினிமா உருவாகுது, ஒரு பெயிண்டிங் உருவாகுது, ஒரு பாடல் உருவாகுது. உங்களை போன்றே இன்னொருவரையும் உணர்ந்து கொள்ளுது, அவனோட உடம்பு அவனை நீங்களாக உணருதல். நீங்கள் ஒரு பிளே எழுதும் போதோ ஒரு படம் எழுதும் போதோ ஒவ்வொரு கேரக்டரை பற்றி எழுதும் போதோ அந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு எழுதுறது எல்லோரும் பேசிக்காக சொல்லுவாங்க. இதுவே வந்து எம்பத்தி தான். இதுவே நிஜ வாழ்க்கையிலே நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு யாரும் வெளியுமே நமக்கு கோவம் வராது. அந்த இடத்துல நான் இருந்தா
அந்த இடத்துல நான் இருந்தா இந்த எம்பத்தி அப்படிங்கிறது வரணும் அப்படிமா. ஸோ இது போகும்போது ஒரு தீவிரமான ஒரு கொள்கையுமே தவறுன்னு மாதிரி ஆயிடும். அது ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்குது. இதுதான் சரி அப்படிங்கிற கொள்கை கலைஞருக்கு வேணும் அப்படிம்பாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியரு இதுதான் சரி அப்படிங்கிற நம்பிக்கை அவர் வந்து ரொம்ப ஹார்டாக வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறார் ஜான் கீட்ஸ். அதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் சரி, இது தப்பு அப்படிங்கிற கிளியர் கட்டான ஒரு மனசு ஷேக்ஸ்பியருக்கு இல்லை. அவரோட சரி தப்பு எல்லா பிள்ளைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. மனித மனம் இதுதான் சரி தப்புன்னு வச்சுக்கிறது இல்லை. எது எப்போ எந்த முடிவை எடுக்கும்னு அதுக்கே தெரியல அப்படிங்கிற மிஸ்டரியை நம்புறவர் தான் ஷேக்ஸ்பியர்னு ஜான் கீட்ஸ் சொல்கிறார். ஸோ இப்படி நீ பண்ணினா நீ இப்படி தான் ஆவ அப்படிங்கிற கொள்கைங்கிறது உலகத்தில் ஒன்று இல்லை. ஒருவேளை இப்படி கூட ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாசிபிலிட்டியை வந்து ஒரு கலைஞன் யோசிக்கும் பொழுது தான் உலகம் இன்னும் விரிவடையுது. இந்த எல்லா பாசிபிலிட்டியும் வந்து ஒரு கலைஞன் வந்து மனிதர்களோட மனசு மூலமாக ட்ரை பண்ணி பார்க்குறான், தேடி பார்க்குறான். அதை தான் வந்து இங்கே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த உலகத்தோட மிஸ்டரிகளை, அன்சர்டனிட்டியை நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா உலகம் உங்களுக்கு அழகாக தெரியும். நான் இன்றைக்கி படித்தேன், சின்ன வயசில் வந்து உலகம் வந்து இஸ் நாட் ஃபுல் ஆஃப் மிராக்கிள்ஸ், த வேர்ல்டு இஸ் நாட் ஃபுல் ஆஃப் மிராக்கிள்ஸ், இட் வாஸ் எ மிராக்குலஸ் வேர்ல்டு ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எல்லாமே ஆச்சரியமாக தெரிஞ்ச மனசு வந்து அறிவியலால், கொள்கைகளால், எத்திக்ஸால், படிப்பால், நாலேஜால் ஒவ்வொரு நிலத்தையும், நேச்சரையும், செடி கொடி மண் பூமி வானத்தெல்லாம் ஹைரார்க்கியில் பிரித்து இதுக்கு ஒரு பேர் வச்சு இது சயின்ஸு எல்லாம் ஒவ்வொன்றைத்தையும் கூறு போட்டு ஒவ்வொரு மிஸ்ட்ரியும் நம்பர்களாக, ஹைரார்க்கி ஸ்ட்ரக்சராக, டாக்ஸானமியாக, சயின்டிஃபிக் நேமாக வந்து உட்காரும்பொழுது அந்த மிஸ்ட்ரியோட அழகு போயிடுது. இயற்கையை நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த மிஸ்ட்ரி போயிடுது. அது திருப்பி அந்த ஒரு அதெல்லாத்தையும் ஒன்றா ஒரு ஆச்சரியமாக பார்க்குற மனசு இப்போ நமக்கு தேவைப்படுது. நீ இந்த நாட்டுடைய ஆள், இந்த மொழியோடைய ஆள் உங்களுக்கு தரப்பட்ட அந்த ஒரு அட்டவணையை, அதனால தானே இன்றைக்கி இன்னொரு நாடு ஒன்று அழிஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு நாடு வேடிக்கை பார்த்துருக்க முடியும். ஏன்னா நீங்கள் வந்து நான் இதுதான் அப்படின்னு தரப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம வெளியே வந்து இந்த ஒட்டுமொத்த பூமியை ஒரே இடமா நம்ம பார்க்கணும்னா இந்த உலகத்தை வந்து நமக்கு தரப்பட்டதை வந்து வேணான்னு சொல்லிவிட்டு அதை வந்து உடச்சிட்டு போகிற அந்த மனசை நமக்கு முதல்ல வேணும். நம்ம மேலே பார்க்கும்போது இதே வானம் தான், பாலஸ்தீனில் இருக்கிறவனுக்கும் அதே வானம் தான், ஈரானில் இருக்கிறவங்க அதே வானம் தான், ஆப்கானிஸ்தான்காரனுக்கும் ஜப்பான்காரனுக்கும் இதே வானம் தான், இதே நிலா தான், இதே சூரியன் தான், இதே நட்சத்திரம் தான், இதே இரவு தான், இதே பால்வெளி அண்டம் தான், இதே காஸ்மோஸ் தான்னு நம்ம யோசிச்சு நம்ம இங்கே கண்ணீர் விடும்போது மட்டும்தான் நம்ம அந்த வட்டத்தை நம்ம உடைக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கோம். இல்லை நான் மேலே பார்க்க, நான் கீழே குனிஞ்சிக்கிறேன் அப்படின்னா கூட கீழே மண்ணுக்கு கீழே ஃபங்கை போரும், மஷ்ரூமும் மைசீலியமும் பல கோடி ஆண்டு வளர்ந்த விருட்சங்களோட வேர்களும் உள்ளே ஊறி போய் கிடக்கு. உங்களோட கதைகளை, மூதாதையரோட கதைகளை வந்து ஃபசல் ஃபயலை உள்ளே வச்சுக்கிட்டு கிடக்கு. அதுவும் உங்களுக்கு பதில் சொல்லும், இல்லைடா தப்பு பண்ணிட்டு இருக்கிற மனுஷா அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே இழந்து நம்ம கல்லாக ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது நம்மளை நாமே இந்த கல்லில் வந்து தண்ணி தெளித்து பூவை பூக்க வைக்கிற ஒரு இடத்துல இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம். நான் பேசுகிறது அதுக்கு தான், நீங்கள் கேட்குறது அதுக்கு தான், நீங்கள் உங்களை பார்க்குறவங்கிட்டே அதை சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாகிட்டுருக்கோம், கல்லாக மாறிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பதில், எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு, எல்லாத்துக்கும் ஒரு சண்டை. இதுதான் நான். எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு பதில். 4+4 8. ஒரு சில சமயம் 7 கூட இருந்துட்டு போகலாம், சில சமயம் 10 கூட இருக்கலாம், தப்பு இல்லை. 4 10ன்னு சொல்லும்போது அது ரெண்டு பேர் வந்து அதனால் நல்லா இருக்கிறான்னா நான் 10ன்னு சொல்லிட்டு போயிடுவேன். 8 இல்லை நீ செத்தான முறை நான் 8 தான் சொல்லுவேங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ நெகட்டிவ் கேப்பபிலிட்டி, த அபிலிட்டி டு ஹேண்டில் த அன்சர்டனிட்டிஸ், the ability to handle and live with one's uncertainties and mysteries of life. அதை ஏற்றுக்கொள்ளுது. எனக்கு இந்த உலகம் என்னன்னு புரியல, ஆனால் நான் அந்த மொமெண்ட் நான் அதை வாழ்ந்துக்கிறேன், இது மிஸ்ட்ரியாகவே இருந்துட்டு போகுது அப்படிங்கிற நினைவுக்கு நம்ம வரணும். எல்லாத்தையுமே வந்து பிளான்டு போடுற மாதிரி வாழ்க்கையும் ஆயிடும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பல்பு தான். ஸோ இதுதான் இந்த எபிசோடில் வந்து பேசலாம் அப்படின்னு என் மனசுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு.
ஸோ நானுமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு எனக்கு ஒரு இது இருக்குது, அதில் மாட்டிட்டு முழிக்கிறேன். எல்லாத்துக்கும் சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப அதிகமாக நோண்டி இருக்கிற மிஸ்டோட அழகை நான் கெடுத்துடுறேன். சரியாக தானே போகிறோம் அதில் இறங்கி ஆழத்தெல்லாம் கண்டுக்க வேண்டாம், குதிச்சிடலாம் அப்படிங்கிற மனசு வந்து டக்குன்னு வந்துடணும். குதிச்சிருங்க, அது எப்படியும் உங்களை கரைக்கு கொண்டு போகும். நன்றி. ஜெயவர்தராஜன், ஒக்கல்வழி. விஜய் வரதராஜ், ஒக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜன் वकलोली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है।